ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. எஸ், வளகாப்பு ப்ரோமோ தாங்க இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ப்ரோமோ லேட் ஆனதுக்கு அதான் ரீசன். பிகாஸ் எடிட்டிங் ஒர்க்லாம் போயிட்ட பிறகு தான் வந்திருக்கு. ஸோ நம்ம கங்காவுக்கு வந்து வளகாப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேக்கப்லாம் போட்டுட்டு உள்ள காவேரி கிட்டே கேட்குறேன், எங்கள் மாமா எங்கே ஆளை காணுமே. ஸோ வளகாப்பும் ரெடி ஆகிற நேரத்தில் எல்லாமே மாமாவுக்கு அண்ணன் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறாங்க. எங்கே போனார், அவர் வீட்டிலே இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக அந்த கோவத்தோடவே வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ ஃபங்க்ஷன் உள்ள எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய காவேரி வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. டென்ஷனாக தான் வந்து உட்காந்துருக்குறாங்க. ஸோ உட்காந்துட்டு எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாருமே ஓகே, எல்லாருமே பயங்கர ஹாப்பி மூடில் தான் இருக்காங்க. பிகாஸ் பொண்ணுக்கு வளகாப்பு பண்ணுறாரு. பட் இவங்க வந்து ஒரு ஹேங்க்ரி பேண்ட் மூடு தான். பிகாஸ் அந்த மாமா எங்கே போனார், அவர் எதுவுமே நமக்கு பண்ண மாட்டுறாரு, நம்ம ஆசைப்பட்டது எதுவுமே அவர் கொடுக்க மாட்டார், பக்கத்துலேயே இருக்க மாட்டாருன்னு ஒரு பயங்கர உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கிறாங்க. ஸோ நம்ம இதை பார்க்கும்போது காவேரிக்கு சந்தோஷம். நம்மளும் இந்த மாதிரி தான் உட்காந்து வளகாப்பு பண்ணுவோம் அப்படின்னு. அப்புறம் குமரன் வந்துடுறாரு. அவரையும் கூப்பிட்டு வந்து பக்கத்தில் நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சுட்டு மாலை போடுறாங்க. அவங்க பயங்கர கோவத்தில் ஏஞ்சி மாலை போடுறாங்க. அந்த மாலை போடுறத வந்து தடுத்து அந்த மாலையை வந்து வேகமாக கோவமாக வீசிடுறாங்க. ஸோ குமரன் மேலே இருக்க மொத்த கோவத்தையும் இவர் எனக்காக எதுவுமே பண்ண மாட்டார், இவர் நம்பி எனக்கு குழந்தை வேற பிறக்க போகுது, என்ன பண்ண போகிறேன்னா அந்த தூக்கி போடனே சாரதாம்மாக்கிட்ட கோவம் ஹைல ஏறி அடிக்க போயிடுறாங்க. ஸோ குமரன் தடுத்துடுவார்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எனக்காக என்ன பண்ணி குமரனை வந்து அவங்க மனசில் இருக்க கேள்வியெல்லாம் சொல்லி காயப்படுத்துகிறாங்க. குமரன் வந்து இன்னசென்ட்டாக நின்றுட்டுருக்கிறாரு. சொல்லிவிட்டு அழுதுட்டு உட்காடுறாங்க. அவங்க வேதனையை வந்து சேரில் உட்காடுறாங்க. அப்போ வந்து குமரன் வந்து சொல்கிறாரு, இல்லை கங்கா பொறுமையாக. அப்போவும் குமரன் வந்து எந்த ஒரு கோபமும் படலை. பொறுமையாக வந்து அவர் வாங்கிட்டு வந்த அந்த கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி கங்கா முன்னாடி வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. ஸோ இதுக்காக தான் கங்கா, நீ கேட்ட ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து உன் கூட வீட்டில் கூட இருக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ நைட்டும் பகலமாக வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு நான் உனக்காக பண்ணியிருக்கேன். பட் அவர் அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார், நான் என்ன பண்ணாலும் நீ வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேற, உனக்கு போதாது இல்லை கங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வைக்கிறாரு. ஸோ அதையும் வந்து அந்த ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணி தான் அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ எந்த ஒரு கோபமும் காட்டாமல் கங்கா மேலே அவ்வளோ லவ்வை வந்து அவர் வெளிப்படுத்துகிறாரு. இது கேட்ட கங்கா என்ன பண்ணுறது, லவ் அந்த 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 ஆங்க்ரி மோடில் இருந்தவங்க வந்து டோட்டலாக வந்து மெல்ட் ஆகிட்டாங்க. மெல்ட் ஆகி என்ன சொல்கிறது மாமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு கில்ட்டியில் வந்து அவங்க இருக்கிறாங்க. சரிங்களா, இதோட ப்ரோமோ வந்து முடியுது. இன்னும் எபிசோடில் பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக மூமெண்ட்ஸாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே, மறக்காமல் எல்லாமே எபிசோட் பாருங்கள். ஸோ 6:30 PM. தேங்க்யூ வெரி மச். சப்ஸ்கிரைப், ஷேர், லைக், கமெண்ட். தேங்க்யூ.